இந்த தேர்தலிலே பயன்படுத்துகின்ற அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இது ஏதோ கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல. நான் சொல்ல அனைத்தும் இங்கே வருகை புரிந்திருக்கிறவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்குமே தெரியும். காரணம் 96 தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மா அவர்கள் அரசியலிலே இனி தலையெடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது 98 தேர்தலிலே நம்மோடு கூட்டணி வைத்தவர்தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்பதை மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதனால் தான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு தவறானவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும் சகோதரர் OPS அவரிடம் இருக்கிறது. நாங்கள் வருங்காலத்திலே எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம். அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்தே தீருவோம் என்பதை இந்த நல்ல மேடையிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தவறானவர்கள் கையிலே, சுயநலவாதிகள் கையிலே, பதவி வெறியர்கள் கையிலே, துரோக சிந்தனை உள்ளவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம், விக்கிரவாண்டி தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல மக்களை, ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம் என்று இன்றைக்கு ஆளும் கட்சி அலைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் விலைக்கு போக மாட்டோம். வருகின்ற 26 தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே மாம்பழ சின்னத்திலே வாக்களிப்போம் என்று இந்த தொகுதி மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். வருங்காலத்திலே ஊழலற்ற ஆட்சி, படிப்படியாக இந்த மது என்கிற அரக்கரை உழைக்கின்ற ஆட்சி, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற ஆட்சி, அதுபோல இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தை, கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருள்கள் புழக்கத்தை அடையோடு ஒழிப்பதற்கும், மாணவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஏன் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றித் தர தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே அதற்கு அச்சாரமாக விக்கிரவாண்டி தேர்தலிலே சகோதரர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் சமூக நீதி போராளி ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது அன்பு மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் களத்தையும் வலுப்படுத்துகின்ற விதமாக இந்த தேர்தலிலே மாம்பழ சின்னத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.